உள்ளங்களே, ஆனந்தியின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விரால் மீன் குழம்பு. குழம்புக்கு தேவையான புளியை நம்ம ஊற வச்சுக்கணும். அது நல்லா ஊறணும் இல்லையா, அப்போ தான் கரைக்க ஈஸியாக இருக்கும். நம்ம 15 கிலோ விரால் மீன் வாங்கியிருக்கோம். நல்லா தேய்ச்சி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. சும்மாவே எங்கள் வீட்டில் விரால் மீன்னா ரொம்பவே கழுவோம். அதுவும் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் பீப்புளுக்கு இதை சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எங்கள் வீட்டில் கழுவிட்டு இருக்காங்க. நல்லா கழுவியாச்சு. சமையலுக்கு மீன் துண்டுகளும் ரெடி ஆயிடுச்சு. சமையல் ஆரம்பிச்சிடலாமா? வட்டவை வச்சாச்சு. இப்போ இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு பால் வடகம் இதையும் சேர்த்துக்கலாம், 2 கை வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 கை கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தேவையான உப்பையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த கலவை வதங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா வதங்கணும். மீன் குழம்புக்கே நல்லா இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி பேஸ்ட் மாதிரி வரணும். பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விடுற மாதிரி இருந்தால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் தஞ்சாவூருக்கு வந்தால் தான் இந்த விரால் குழம்பே நாங்கள் சாப்பிடுவோம். அதுவும் எங்கள் பெரியம்மாவோட விரால் குழம்பு இருக்கே ரொம்ப ஸ்பெஷல். வேறு லெவலில் இருக்கும். ஒரு குழிக்கரண்டியில் சட்டி சாதம் சாப்பிட்லாம். அதுவும் அவங்களே விரால் மீன் கழுவி நல்லா தேய்ச்சி எடுப்பாங்க. அதுவும் கட் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு கடையில் கூட கட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ தின்னாக இருக்கும் அவங்களோட பீசஸ்லாம். எங்கள் பெரியம்மாவோட குழம்ப சாப்பிட்டவங்கலாம் நிஜமாவே ரொம்ப லக்கி பர்சன் தான். நல்லா டேஸ்ட்டாக சமைக்கணுங்கிற ஆசையே எனக்கு எங்கள் பெரியம்மாவை பார்த்து தான் வந்துச்சு. எண்ணெய் பிரியிற அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இது கூட 2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 8 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 6 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டுக்கு மட்டும் மீன் குழம்பு பண்ணுறதா இருந்தால் இதில் எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். ஏன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் காரம் தூக்கலாக சாப்பிடுவோம். பட் நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல் பீப்புளுக்கு சர்வ் பண்ண போகிறதுனால மிளகாய் கொஞ்சம் கம்மியாக போட்டாச்சு. குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குற நேரத்தில் 3 கை சோம்பு, சின்ன வெங்காயம் 1 கிலோ, கொஞ்சம் தேங்காய் இது 3த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்துக்கலாம். அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். மீதியை நம்ம மீன் வறுவலுக்கு வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்போ தான் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் மீனுடைய தலை, வால் இந்த பகுதிகளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு மாங்காய் இல்லைன்னா எப்படி? ஸோ மாங்காவெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த குழம்போட ருசியை கூட்ட போகிறதே இந்த மாங்காங்க தான். அதுவும் விரால் மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தாதான் ரொம்ப ருசியாக இருக்கும். மாங்காய் லைட்டாக வெந்த பிறகு மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். பாதி துண்டுகளை வறுவலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதும். மீனெல்லாம் கரைஞ்சிரும், பார்த்துக்கோங்க. குழம்பு கொதிச்சது போதும். மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கமன்னு விரால் மீன் குழம்பு ரெடி. மீதி வச்சிருக்க பேஸ்ட்டு, கொஞ்சம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் மீன் வறுவலையும் ரெடி பண்ணியாச்சு. மீன் வறுவலுக்கான இன்க்ரீடியன்ஸ் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவ்வளோ ஸ்பெஷலாக ரெடி பண்ண விரால் மீன் குழம்பு இந்த ஸ்பெஷல் பீப்புளுக்கு தான். எவ்வளோ ஆசையாக சாப்பிட்றாங்க பாருங்களேன். இதே மாதிரி உங்களுக்கும் குவாலிட்டியாக டேஸ்டியாக எந்த ஹோமுக்கு டொனேட் பண்ணணும்னு சொல்லுங்கள். பசியார டீம் அதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் ஒரு தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். அது வரைக்கும் அன்பை பரிமாறிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.